ஓகே. அந்த தொடர்ச்சியாக போகும் சில வீடியோவும் சரியா? அது ஒரு துண்டா ஒரு வீடியோ போயிருக்கும். அடுத்து அது வந்து அதாவது வயது சார்ந்த கேள்விகள்ல ஆ பகுதி அதாவது இன்னொரு எப்படி ஏஜ் டிஃபரன்ஸும் அதோட ஃபியூச்சர் மல்டிபிள் அதாவது வயது வித்தியாசமும் எதிர்கால மடங்கு அதுகள வச்சு ஒரு கேள்வி வந்தா எப்படி செய்றது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது ஒரு கேட்டகரி வந்துச்சு. அடுத்து 2வது ஒரு கேட்டகரி. சரியா? இதையும் பார்த்துப்போம். சரியா? ஓகே. லேசான கேள்வி இந்த மாதிரி வந்தா கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மாதிரி வந்து நீங்க செய்வீங்க. ஏக்கும் பிக்குமான இதை பார்ப்போம். சரியா? ஏபிஐ ஏ பிஐ விட 36 வயது மூத்தவர். ஏ வந்து என்னவா? பிஐ விட 36 வயது மூத்தவராம். சரியா? இன்னும் 6 ஆண்டுகளில் ஏயின் வயது வயது பியின் வயதை விட 3 மடங்காக இருக்கும். அப்ப பியின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க. பார்ப்போம். அப்ப ஏ வந்து என்னவா? பிஐ விட 36 வயது மூத்தவராம். அப்ப நான் என்ன செய்றேன்னு கேட்டா, பியின் வயது வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். பி வந்து எக்ஸா இருந்தா, அப்ப பியின் வயது வந்து எக்ஸா இருந்தா, ஏயின் வயது என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 36. ஓகே தானே? ஆ அதுதான் என்ன? சரியா? தற்போது வயதுன்னு வச்சுக்கோமே. தற்போது. சரியா? அப்படித்தானே சொல்றாங்க. தற்போதைய வயது வந்து என்னன்னு சொல்றாங்க? பிஐ விட பிஐ விட 36 வயது மூத்தவர். அப்ப எக்ஸோட வயது வந்து நான் பியின் வயது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்ப ஏயின் வயது என்ன? எக்ஸ் பிளஸ் 36. 36 வயது முதல் இன்னும் 6 ஆண்டுகள்னா 6 ஆண்டுகளுக்கு பின்னு பார்க்கக்குள்ள எப்படி இருக்க போறாரு? எக்ஸ் பிளஸ் 36ஓட பிளஸ் 6 கூட போகுது. அதே மாதிரி எக்ஸோட 6 ஆண்டுகள் இப்போ பியின் வயது வந்து எக்ஸா இருந்தா இன்னும் 6 ஆண்டுகளுக்கு பிறகுக்குள்ள எக்ஸோட 6 கூட போகுது. வயது வந்து அப்படித்தான் கூட போகுது. அப்ப இதை அன்னைக்கு கூட்டி விட்டுறலாம் தானே? எக்ஸ் பிளஸ் 42க்கு எக்ஸ் பிளஸ் 6. சரி, 6 ஆண்டுகளுக்கு பின். சரியா? 6 ஆண்டுகளில் இன்னும் 6 ஆண்டுகளில் ஏயின் வயது இப்ப என்ன சொல்றாங்க? அப்ப நமக்கு தெரியும் இதுதான் வயது. கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏயின் வயது பியின் வயதை விட 3 மடங்கா? இந்த இந்த வயது வந்து என்னவா? பியின் வயதை விட 3க்கு சமனா? ஈஸி. எக்ஸ் பிளஸ் 42 என்னவா சொல்றாங்க? சமனாம். இதுக்கு பியின் வயதை விட 3 மடங்கு. அப்ப பியின் வயது நமக்கு தெரியும் என்ன? எக்ஸ் பிளஸ் 6. அதோட 3 மடங்கு தானே? அப்ப இது பெருக்கம் 3x பிளஸ் 18 எக்ஸ் பிளஸ் 42. ஆ, இப்ப என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். சரியா? 3x இங்கிட்டு கொண்டு வரோம். இல்லாட்டி இதை அங்கிட்டு கொண்டு போறோம். சரியா? அது அங்கிட்டு மைனஸ் தானே? எக்ஸ் பிளஸ் இருக்குது. அங்கிட்டு போனா 2x சமன் 42ல 42ல 18 கழிக்கிறோம். கழிச்சா 4 22 20. சரி தானே? அப்ப 24 24 சமன் 2x. அப்ப x சமன் 12. இப்ப x சமன் எத்தனை? 12. அப்ப என்னன்னு கேக்குறாங்க? பியின் தற்போதைய வயது தானே? சரியா? ஆஹ் மேல உள்ளதுன்னு பியின் 3 மடங்கு தான். ஓகே. பியின் பியின் பி விட்டு வயது தற்போதைய வயது எத்தனை? 12 இருக்கா? ஓகே. எஸ். அவ்வளவுதான். அப்ப பியின் வயது வந்து 12 இருந்தா அப்ப இவரோட வயது எத்தனை ஆகும்? 12 பிளஸ் 36 எத்தனை? 48. சரியா? 48 நீ செஞ்சு சரியான்னு பாத்துக்கங்க. இப்ப நான் இன்னும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தானே? அப்ப 48ல பாருங்க 54. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது வந்து 18. 18 3 மடங்கு தானே? 54. சரியா நம்ம செஞ்சது? ஓகே. டன். ம். நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தர மாட்டேன். நீங்களும் செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த கேள்வி நான் இதே மாதிரி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரியா? ம். அதே மெத்தட் தான். ஒரு மெத்தட் தான். இப்ப அத முடிச்சுக்கிட்டீங்கன்னா சரி, இந்த இந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணீங்கன்னா ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது தான் எனக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகுது. சரியா? ஆ பார்ப்போம். நம்ம இந்த மாரி கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் செஞ்சு போடுற இதில தான் டைம் தான் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை இல்ல. இருக்க மாரி நான் டெய்லி உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் வீடியோஸ் கொஞ்சம் செஞ்சு போடுறேன். இந்த மாரி ஐக்யூ ரிலேட்டடா யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏக்கு பி. சரியா? பார்ப்போம். ஆ ஏபியை விட 33 அதாவது என்ன சொல்றாங்க? ஏ வந்து பிஐ விட 33 வயது மூத்தவராம். அப்ப பிக்கு நான் சொல்றேன் எக்ஸ்ன்னு போடுறேன். ஏன்னா அத எடுத்துக்கிட்டா எனக்கு இங்கிட்டு எடுத்துக்கலாம். சரிதானே? அப்ப பி வந்து பியின் வயது வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்ப ஏயின் வயதுனா 33 வயது மூத்தவர். அப்ப எக்ஸ் பிளஸ் 33. ஓகே தானே? சரியா? இன்னும் 10 ஆண்டுகள். அப்ப இன்னும் இத விட 10 ஆண்டுகள் இப்ப தற்போது தானே இது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து என்ன நடக்க போகுது? எக்ஸ் பிளஸ் 33 10 கூட்டினா 43 ஆயிரும். சரிதானே? அப்படித்தானே?
எக்ஸ் பிளஸ் இன்னைக்கு வந்து 33 10 கூடுது 43 இங்கே எக்ஸோட 10 சரியா 10 ஆண்டுகளில் ஏயின் வயது இந்த ஏயின் வயது பியின் வயது அதாவது இந்த எக்ஸ் பிளஸ் 43 எதுக்கு சமம்னு சொல்றான் பியின் வயதை விட ரெண்டு எக்ஸ் பிளஸ் அது பியின் வயது இது தான் இப்ப நமக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு மடங்கு தான் இதுன்னு சொல்றாங்க ஸோ சிம்பிள் எக்ஸ் பிளஸ் 43 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10 அதாவது ரெண்டு மடங்கு தானே அப்போ பார்க்க எக்ஸ் பிளஸ் 43 சமன் ரெண்டுனா 2x பிளஸ் 20 அப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன் 43ல் 20 போணுச்சுன்னா 23 இங்கே எக்ஸ் அங்கே போனால் ரெண்டு ரெண்டு எக்ஸ் இருக்குது அதில் போனால் எக்ஸ் அப்போ எக்ஸ் சமன் 23 அப்போ நமக்கு யாரோட வயது கேட்டிருக்கோம் பீண்ட வயது அப்போ பீண்ட வயது வந்து 23 அப்போ ஏண்ட வயது எத்தனை இருக்க போகிறாரு 23 33 எத்தனை 50 56 சரித்தானே தற்போதைய வயது சரி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க வேணா 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு கேட்டால் 33 சரித்தானே இவர்கிட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு 33 இது பார்த்தீங்கன்னா 66 ஏக்கி இப்போ என்ன வயது தற்போதைய வயது தானே கேட்டிருக்காங்க தற்போதைய வயது வந்து 23 ஓகே தானே இப்போ இது ஓகே அப்போ இந்த மிச்சம் இருக்க கேள்விகள் அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஆன்சர்ஸ் வேணும் நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணி விடுறேன் அப்படி கொஞ்சம் பாருங்க இல்லாட்டி இந்த பிடிஎஃபே உங்களுக்கு வேணுமா இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க சரியா கமெண்ட் ஒன் பண்ணி விடுங்க சரியா பட் இது நான் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல பார்ப்போம் சரியா ஃப்ரீயாக கொடுக்குறதா அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கவே இல்லை சரியா இதில் இருக்க கேள்விகள் 100 கேள்விகள் இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் குறைஞ்சது ஒரு 25 30 கேள்விகள்னு இருக்குது சரியா அடுத்து ஒரு 25 கேள்விகள் இருக்குது ஒரு கேட்டகரியில் அடுத்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வயது கூட்டுத்தொகை கடந்த கால மடங்கள் அதை வச்சு சரியா இதே நல்ல இதுவும் ஒரு நல்ல ஒரு வகையான இது ஒரு இன்னொரு வகையான கேள்வி சரியா பார்த்துருவோம் இதையும் 11 ஆண்டுகளுக்கு முன் நல்லா பாருங்க இது ஒரு 3 சரியா இப்போ நான் சொல்கிறேன் 11 ஆண்டுகளுக்கு முன் இன்னைக்கு ஏ பின்னு நான் போட்டுக்கொள்றேன் சரியா 11 ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது பியின் வயதை விட 2 மடங்கு அப்ப 11 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு என்னவா ஏயின் வயது நான் சொல்றேன் ஏ வயது வந்து பியின் வயதை விட 2 மடங்கு அப்ப பியின் வயது நான் எடுக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் ஏயின் வயது வந்து அப்ப என்ன 2 மடங்கு தானே அப்ப ஏயின் வயது வந்து பியின் வயதை விட 2 மடங்கு அப்ப 2x இது வந்து பி வந்து எக்ஸ் ஓகேயா தற்போது 20 வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 40 ஆகும் இப்போ வந்து என்ன சொல்றாங்க இப்போ தற்போது தானே தற்போதுனா 11 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் இந்த இது அப்போ 11 வருஷத்துக்கு முன்னுங்கிறது தற்போதுங்கிறது வந்து 11 வருஷத்துக்கு அப்புறம் அதான் 11 வருஷத்துக்கு முன்னுக்குன்னா தற்போதுங்களுக்குள்ள இதோட என்ன 11 வயது வந்து கூட போகுது அப்ப இது விளங்கி எடுத்தே ஆகணும் சரியா 2x பிளஸ் 11 அதே எக்ஸ் பிளஸ் 11 அதுதானே ஏன் 11 இது வந்து 11 ஆண்டுகளுக்கு முன் தான் இந்த வயது அப்ப 11 ஆண்டுகளுக்கு பின் தற்போதுங்கக்குள்ள 11 ஆண்டு வந்து கூட்ட போறோம் அப்ப 2x பிளஸ் 11 எக்ஸ் பிளஸ் 11 ஏன் ரெண்டு இதுக்கு 11 கூட தானே போகுது ஒரு ஆளுக்கு மட்டும் வயது கூடாது அது இப்ப என்ன சொல்றாங்கன்னா 2 வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 40 அப்ப என்ன சொல்றாங்க 2x பிளஸ் 11 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 11 சமன் 40ன்னு சொல்றாங்க இப்ப கூட்டினா எத்தனை இங்கே 3x பிளஸ் 22 சமன் 40 3x சமன் 40 மைனஸ் 22 வந்து 18 3x அப்போ எக்ஸ் சமன் 6 நமக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸ் சமன் 6 கூட்டுத்தொகை தற்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல கேட்கலாம் தற்போது 11 வயதுக்கு முன்னுக்கு தான் இது அப்ப தற்போதுங்கிற நீங்க இதுல போட்டீங்கன்னா தான் சரியா இருக்கும் அப்ப 2x பிளஸ் 11ங்கிறதுல நீங்க வந்து எக்ஸ்க்கு பதில் 6 பிரிச்சுட்டீங்கன்னா சரி அப்ப 2 தர 6 வந்து 12 பிளஸ் 11 23 சரிதானே 23 அதே மாதிரி இந்த கேள்வி இதே வேணா செஞ்சு விட்றேன் சரியா ரெண்டாவது கேள்வி பாருங்க ஏக்கி பின்னு போடுறேன் 3 ஆண்டுகளுக்கு முன் அப்போ 3 ஆண்டுக்கு முன் முன் தானே முன்னு சொல்றாங்க ஏயின் வயது பியின் வயதை விட 2 மடங்கு ஏயின் வயது வந்து என்ன பியின் வயது அப்போ பியின் வயது எக்ஸ் எடுக்கிறேன் அப்போ ஏயின் வயது 2 மடங்கு தானே அப்போ 2x
வயதை விட 2 மடங்காக தற்போது 20 வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து இப்ப வந்து 2 பேரோட வயதுகளின் கூட்டுத்தொகை 110. அப்ப இப்ப தற்போது வயது எப்படியா இருக்க போறாரு? 2x பிளஸ் 2 ஏன் சாரி 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகள்னா இப்போ தற்போது வயது கேட்கல 3 ஆண்டுகளுக்கு முன்னு தான் வந்து 2x. அப்ப 3 ஆண்டுகளுக்கு பின் தற்போது 3 ஆண்டுகளா கூட்ட போறோம். 2x பிளஸ் 3 x பிளஸ் 3 சரியா? இதெண்ட வயதுகளின் கூட்டுத்தொகை தான் என்னன்னு கேட்டா இந்த வயதுகளின் கூட்டுத்தொகை தான் என்னன்னு கேட்டா 117ஆம். இதெண்ட வயதுகளின் கூட்டுத்தொகை தான் என்ன? 117ஆம். அப்ப பார்ப்போம். எப்படி? 2x பிளஸ் 3 பிளஸ் x பிளஸ் 3 சமன் 117. சரியா? கூட்டினா எத்தனை வரப்போறான்னு பாருங்க. 3x பிளஸ் 6 சமன் 117. சரிதானே? கூட்டினா சரியானு பாருங்க. 2x பிளஸ் 3x 6x. ஓகே. அடுத்து அங்கிட்டு போனா கழிப்பட போகுது. 3x சமன் 117ல இருந்து 6 போனுச்சுன்னா 111. 3x. இப்போ x சமன் 111 3 கழிச்சா 3 3 9 மிச்சம் 2 21ல 7. இப்போ x சமன் 37. இப்போ x சமன் 37 சரியா? தற்போது வயது யாரோட கேட்கறாங்க? ஏயின் வயது. அப்ப ஏயின் வயது நமக்கு தெரியும். ஏயின் வயது வந்து 2x பிளஸ் 3 தானே. அதில் பிரதிட்டீங்கன்னா சரி. தற்போதைய வயது இது வந்து 3க்குள்ளது. அப்ப 2x பிளஸ் 3 2 தர 37 பிளஸ் 3. அப்ப இது ரெண்டு பெருக்குனா வந்து பாருங்க 4 மிச்சம் 1 74 பிளஸ் 3 எத்தனை 77. எஸ் இருக்கு விட. அப்ப இந்த மாதிரி தான் இதுக்கு கேள்வி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே தானே? இதுல டவுட் இல்லையே? நினைக்கிறேன் விளங்கியிருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் ஒன்று சரி போட்டு விடுங்க. உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? அப்போ நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு சரி கொஞ்சம் ஒரு என்னன்னு கேட்டால் ஐக்கியூலாம் நான் படிப்பிச்சதுலாம் நமக்கு அந்த அளவு இது இல்லை. சரியா? நான் ஒரு சின்ன ட்ரை தான் எனக்கு விளங்குனதை உங்களுக்கு கிட்ட என் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அவ்வளோதான். ஐக்கியூ எல்லாம் படிப்பிச்சு நான் ஐடி தான் மோஸ்ட்லி படிப்பிக்கிறேன். சரியா? அதனால் ஐக்கியூ படிப்பிச்சு எனக்கு பெருசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உண்மைக்குமே. பட் என்ன எனக்கு விளங்குன மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஈஸி மெத்தட்ஸ் கொஞ்சம். சரியா? அதுக்கு தான் இப்போ இந்த பாருங்க இந்த பேப்பர்ஸில் நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு 100 கேள்வி இருக்கும் டோட்டலாக. சரியா? இந்த கேட்டகரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எளிய கடத்தல் அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது வந்து 7 ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது வந்து 24ஆம் ஆக இருந்தது. தற்போது ஏயின் வயது என்ன? அப்போ 7 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு தான் 24 இருந்து தற்போதுங்கக்குள்ள 7 ஆண்டு கூட்ட போறீங்க. அவ்வளோதானே? 24 7 வந்து 31. அவ்வளோதான். இன்னும் 17 ஆண்டுகளில் ஏயின் வயது வந்து 27ஆம். பாருங்க இன்னும் 17 ஆண்டுகள்ல வந்து ஏயின் வயது வந்து 27ஆம். அப்ப இன்னும் 17 ஆண்டுகள்ல தானே 27ஆக இருக்கும். தற்போது என்ன? அப்ப 27ல இருந்து 17 கழிச்சீங்கன்னா போதும் 10. தற்போதைய வயது இன்னும் இப்ப 10 வயசா இருந்தா தானே 17 வருஷத்துக்கு அப்புறம் 27 வயது ஆகும். அந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கு. இந்த 16 ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது 1 ஆக இருந்தது. தற்போது ஏயின் வயது என்ன ஆகும்? 11 ஆண்டுகளுக்கு முன்பு அதோட 11 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு 1 வயசு தான். இப்ப என்ன வயசு? 11 ஒன்னோட கூட்டினா வந்து 12 வயசு. அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. சரியா? இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கீழே இருக்கு. சரியா? இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் இந்த இதில் கீழே இருக்காலும் பிடிஎஃப் தேவையா இருந்தா நான் யோசிக்கல. சரியா? ஷேர் பண்ணுறதை பற்றி அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. நானாக இதாக்குனது கேள்விகள் நானாக கொஞ்சம் செஞ்சு எடுத்தது. பார்ப்போம். ஓகே இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே.